அதாவது பரிசுத்த ஸ்தலத்தை நாம் கிட்டி சேருவதற்கு என்ன ஜீசஸ் செஞ்சார்னா, அவருடைய மாம்சத்தின் திரையின் வழியாக நமக்கு புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாராம். அதாவது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பழைய உடன்படிக்கையில யாரும் போக முடியாது. அந்த பிரதான ஆசாரியன் இரத்தத்தோடு தன்னுடைய பாவங்களுக்காகவும் மனிதனுடைய பாவங்களுக்காகவும் கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல அவன் பாவம் செஞ்சுருந்தானா அவன் மறிச்சு போயிடுறான். சரிங்களா? ஆனால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் நமக்கு ஆண்டவராக இயேசுடைய மாம்சம் சிலுவையில் கிழிக்கப்பட்டதுனால அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த மகா பெரிய திரைச்சீலை நீக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் தைரியமாக பிதாவின் இடத்தில் போய் சேர்றோம். அது அந்த புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கம். அந்த வழியில் ஜீவன் இருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவனும் வந்து சேர முடியாது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இன்றைக்கு தைரியமாக பிதாவின் இடத்தில் கிட்டி சேர முடிகிறது. எவ்வளோ பெரிய நன்மை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய ரத்தத்தை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது நாம் கழுவப்பட்டிருக்கிறேன் அந்த உணர்வு, நீதிமான் என்ற உணர்வு, அந்த அந்த உணர்வு என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஆத்துமாவை சுகமாக்கி நம்மளுடைய ஆவியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆத்துமா என்ற மனதின் வழியாக நம் சரீரத்திற்கு அது வந்து சேர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லுது எபிரேயர் 10 அதுலேருந்து 10வது அதிகாரம் 19 அடுத்த வசனங்கள் சொல்லுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அந்த மார்க்கத்தில் நுழைவதற்கு நமக்கு அவரோட ரத்தத்தினால் தைரியத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம தைரியமாக போக முடியும். அன்றைக்கு அந்த பிரதான ஆசாரியன் தைரியம் இல்லாமல் போனான். ஏன்னா ஈவன் அந்த ரத்தத்தை கொண்டு போகும்போது கூட பிரதான ஆசாரியன் பாவத்தில் இருந்தானா அந்த இடத்துல மறிச்சு போயிடும். இன்றைக்கு நமக்கு அந்த பயத்தை ஆண்டோட ரத்தம் நீக்கி இருக்கு. எவ்வளோ பெரிய மகா பெரிய இரக்கத்தை நமக்கு செஞ்சிருக்கு ஆண்டவருடைய ரத்தம், இல்லைங்களா? ஸோ தைரியமாய் அந்த கிருபாசனத்தினில் நாம் கிட்டி சேர முடியுமா? அதனால நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியோடு இருக்கணும்னா, துர்மனசாட்சி நீங்க சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடு பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் சேர கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் சாதாரணமத அல்ல. நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவின் நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினால் நமக்குள்ள எந்தவித துர்மனசாட்சியும் இருக்க தேவையில்லை. நாம் எந்த மனிதன் அந்த சிலுவையை உற்று பார்க்கிறானோ அதை தியானிக்கிறானோ அந்த மனிதனுடைய இருதயம் செத்த கிரியைகள சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால துர்மனசாட்சி நீங்க எந்தவித குற்ற உணர்வோ பயமோ திகிலோ எதுவுமே இல்லாம நான் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வோடு சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடு நான் சரீரத்திலும் கழுவப்பட்டிருக்கிறேன், சுத்தம் பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு நான் இருதயத்திலும் கழுவப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடுவோம். ஸோ நிச்சயமா நான் தேவனிடத்தில் சேர முடியும். எதனால? என்னுடைய சொந்த கிரியைகளினால் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் பிதாவினிடத்தில் சேருவேன் என்ற அந்த ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த நாள்லையும் நம்ம இன்னும் அதிகமாய், அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மேன்மைகள் எல்லாம் உணர்ந்தனால தான் அவர் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர நான் வேற சிலுவை குறித்து நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்றார். சாதுரிய கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் நான் பிரசங்கிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த சிலுவையில தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மரித்ததுனால எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை, எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய சமாதானம், எவ்வளோ பெரிய சுத்திகரிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இன்றைக்கு முக்கியமா மனித இனம் அதிகமாக யோசித்து இதை பார்க்க சிலுவை உற்று நோக்க மனிதன் பரிசுத்தம் அடைகிறான். பாவத்திலிருந்து மனிதன் விடுதலையாகி பரிசுத்தமாகிறான். நோயிலிருந்து விடுதலையாகி தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். ஸோ இன்றைக்கு ஒரு பரிபூரண விடுதலையை கொடுக்க வல்லது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை அவர் பிதாவினிடத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறது. இதைவிட மேலான நன்மையை நமக்கு என்ன இருக்க முடியும்? ஸோ இந்த நாட்களில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தியானிப்போம். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட இருதயத்தோடு அந்த புதிதான மனதோடு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஆமென்.